தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய காமெடி நடிகர்களான சந்தானம் மற்றும் சூரி ஒரே நாளில் மோதி இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் மற்றும் மாமன் படங்களோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பார்க்க நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தமிழ்நாட்டில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் முதல் நாள் 3 கோடியே 15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் 8 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் முதல் நாள் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் முதல் நாள் 22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் முதல் நாள் 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் 1 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் முதல் நாள் மட்டும் 5 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூரிய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாமன் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மாமன் படம் முதல் நாள் 1 கோடியே 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மாமன் படம் முதல் நாள் 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 23 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மாமன் படம் முதல் நாள் 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் முதல் நாள் மாமன் படம் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மாமன் படம் முதல் நாள் மட்டும் 2 கோடியே 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட 16ஆம் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 16ஆம் நாள் 1 கோடியே 5 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 42 கோடியே 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 16ஆம் நாள் 2 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 1 கோடியே 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 16ஆம் நாள் 12 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 5 கோடியே 65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 16ஆம் நாள் 3 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 16ஆம் நாள் 30 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 11 கோடியே 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 16ஆம் நாள் மட்டும் 1 கோடியே 52 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 61 கோடியே 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரெட்ரோ படத்தோட 16ஆம் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 16ஆம் நாள் 10 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 53 கோடியே 79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ரெட்ரோ படம் 16ஆம் நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 5 கோடியே 65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ரெட்ரோ படம் 16ஆம் நாள் 2 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 8 கோடியே 68 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 16ஆம் நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 8 கோடியே 61 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ரெட்ரோ படம் 16ஆம் நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 16ஆம் நாள் 2 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 32 கோடியே 79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 16ஆம் நாள் 17 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 111 கோடியே 79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ண எந்த படத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.